Okay, this is Venkat for Venkafin.com. நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி டேர்ம் இன்சூரன்ஸ் ரிசர்ச் ஃபேஸில் இருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வில் டேக் இட் ஃபார்வர்ட். யார் மெசேஜ் பண்ணலான்னு சொல்லிடுறேன். அதாவது கன்சல்டிங் செஷனில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கோ டேர்ம் இன்சூரன்ஸ்க்கோ நீங்கள் ரிசர்ச் ஃபேஸில் இருப்பாங்க ஒரு சில பேர். இல்லாட்டி இதில் இருந்து இது ரெண்டு பிராண்டை கம்பேர் பண்ணுவாங்க, இந்த பிராண்ட் வாங்கலாமா வேறு பிராண்ட் வாங்கலாமான்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க, அது வந்து பெய்ட் கன்சல்டிங்காக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கன்சல்டிங் ஃப்ரீ செஷன் தான். பட் ஒரு சில சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்கவே மாட்டோம், நாங்கள் பெய்ட் கன்சல்டிங் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் தான் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டிங் ஃபீ பே பண்ண சொல்லுவேன். அதர்வைஸ் ஃப்ரீ கன்சல்டிங் செஷன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா. ஐம் ஆ ஆர்டினரி ஹியூமன் பீயிங். யார்ட்டும் நான் ஸ்பான்சர் அதெல்லாம் வாங்குறது கிடையாது. நோபடி ஸ்பான்சர்ஸ் மீ ஆல்சோ அண்ட் ஐ டோன்ட் லைக் இட். ஃப்யூச்சரில் பண்ணால் நான் சொல்கிறேன். என்னால் ஒரு சில விஷயங்கள் முடியும். யார் நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்கினவங்களோ அவங்களுக்கு கிளைம் சப்போர்ட் பண்ணணும். யார் வந்து ஆன்லைனில் வாங்குறீங்களா, வேற எங்கேயாவது வாங்கிட்டு பேங்க்கில் ஏதாவது மூலியமாக வாங்கிட்டு ஏதாவது அதில் இஷ்யூஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா கஸ்டமர் சப்போர்ட்டை கால் பண்ணுங்கள். தயவுசெய்து என்ன கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ ஹியூமிலியேட் பண்ணாதீங்க தயவுசெய்து. இட்ஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட். எகெயின் ஆதித்ய பிர்லா ஆக்டிவ் வியூவா அப்படிங்கிறது ஒரு ரீசென்ட்லி லாஸ்ட் மந்த் லான்ச் பண்ண ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். இது மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க, மறுபடியும் நான் சொல்லிட்டேன். ஓகே, இதில் வந்து என்னென்னா முன்னாடி ஒரு 4 இயர்ஸாகவே வந்து நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி லைக் நிவாபோப்பா, ஹெச்டிஎஃப்சி எர்கோ, ஐசிஐசிஐ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், அப்புறம் ஃபிட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா வி வில் கிவ் யூ சம் கைண்ட் ஆஃப் கிரெடிட் மாதிரி கொடுப்பாங்க, பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து ரினிவல் அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஆக்டிவ் வியூவால் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூ கேன் ஆல்சோ 21 டேஸ்க்கு கண்டினியூஸாக உங்களோட டெய்லி மீல்ஸ் அட்லீஸ்ட் ட்வைஸ் எவ்ரிடே நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அதுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட டெய்லி மீட்ஸ் நீங்கள் லாகின் பண்ணலாம், ஒரு சில ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அந்த ஹெல்த் ரிட்டர்ன்ஸ்ங்கிறது. அப்புறம் நீங்கள் நல்லா தூங்குறீங்களா, ஹவ் ரெக்கார்டிங் யுவர் ஸ்லீப்பிங் ஹேபிட், இதனாலையும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க அந்த ஹெல்த் ரிட்டர்ன்ஸை ரினியூவல் அப்போவோ வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கோ. கவரேஜ் ஓகே, இதுவுமே லாஸ்ட் 4-5 இயர்ஸாக எல்லா பிராண்டும் வந்து நிறையா போனஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி தான் இவங்க வந்து 11x ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் ப்ரீமியம் கட்டி ப்ராடக்ட்டை வாங்குறீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ், 11 இயர்ஸ்க்குள்ளே அது வந்து 11x ஆயிரும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 10 lakh பேஸ் சம் அஷ்யூர்ட் வச்சுருந்தீங்கன்னா எவ்ரி இயர் யூஆர் கெட்டிங் ஏ போனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் 11 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த சம் அஷ்யூர்ட் வந்து போனஸாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு யார் ஃபேமஸ் பண்ணதுன்னா ஐசிஐசியில் இந்த அன்லிமிட்டெட் சம் அஷ்யூர்ட் கான்செப்ட் ஆரம்பித்தாங்க ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்புறம் ஸ்டார் ஹெல்த்து, அப்புறம் ஹெச்டிஎஃப்சி எர்கோ எல்லாருமே இந்த அன்லிமிட்டெட் சம் அஷ்யூர்ட் ஒரு ரைடர் மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இதில் எந்த ப்ராடக்ட் பிராண்டட் ஆஃபர் பண்ணாலும் எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒன்று வாங்கணும், அவ்வளோதான். இந்த ரைடர் வாங்குறது உங்கள் இஷ்டம். ஓகே, இது எனக்கு ஆரம்பத்தில் புரியல, இது என்னதா ட்ராவல் கிரெடிட்ஸு நான் பாஸ் யுவர் பாலிசி அப்படின்னு. அப்புறம் தான் புரிஞ்சுது என்ஆர்ஐக்கு சூட்டபுளாக இருக்காது. இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க, ஒரு 2 மந்த்ஸ்க்கு நான் இந்தியாவில் இருக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் செட் பேக் வந்தால் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் பார்க்கணும், இங்கே கிளைமே கிடைக்காது இல்லையா. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 15 டேஸ் வந்து 90 டேஸ் வரைக்கும் அந்த பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை. அதனால என்ன பெனிஃபிட்னா ஒரு 15% ட்ராவல் கிரெடிட்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. அதாவது சம் கைண்ட் ஆஃப் அந்த ஹெல்த் ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்குன்னு சம் கிரெடிட் கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிரெடிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ஆர்ஐ cannot யூஸ் இட். நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க, எங்கேயாவது வெக்கேஷன் போகிறீங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 90 டேஸ் வரைக்கும் பாஸ் பண்ணி வைக்கலாம். ஆப்வியஸ்லி என்ன மீன் பண்ணுறாங்கன்னா அப்ராட் போகும்போது அந்த கவர் வந்து உங்களுக்கு தேவையில்லை, நல்லா பாஸ் பண்ணிக்கோங்க, அதை ட்ராவல் கிரெடிட்டாக வாங்கிக்கோங்கிறாங்க. ஆயுஷ் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இருக்குது. அதுக்கு மாத்திரம் கண்டிப்பாக 2 ஹவர்ஸில் சர்ஜரியோ ப்ரொசீஜரோ பண்ணால் கிளைம் கொடுக்க மாட்டோம். மற்ற எல்லாத்துக்குமே, அதாவது இங்கிலீஷ் மெடிசன் அலோபதிக்குன்னு சொல்லுவாங்களா, வாட்எவர், அதுக்கு வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே 2 ஹவர்ஸ்க்குள்ளே இருந்தால் கூட ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆச்சு அப்படின்னா சர்ஜரியோ ப்ரொசீஜரோ பண்ணால் கிளைம் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது நல்லா. ஆனால் இது தெளிவாக போட்டாங்க. ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பிளாக் லிஸ்ட் ஆகாத ஹாஸ்பிட்டலான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் பாட்டு கிளைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. 24 ஹவர்ஸ் மேலே அட்மிஷன் இருக்கணும். ஸோ நிறைய விஷயத்த பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் கன்சல்டிங் பண்ணாலும் இன்னும் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, எகெயின் ஐ வாண்ட் டு கெட் இன் டு திஸ். சாரி, இது வேறு ஸ்லைடு இது. ஓகே, அந்த ஹெல்த் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுல்ல உங்களுக்கு நிறையா
நீங்கள் வாட் எவர் இந்த மீல்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, இல்லைங்க 10,000 ஸ்டெப்ஸ் வைக்கிறீங்க, இதெல்லாம் அதை வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் ரினிவல் ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ், நான் பேயபிள் கிளைம்ஸ், ஓபிடி எக்ஸ்பென்சஸ், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த அந்த ரைடெல்லாம் ஏதாவது வாங்குனீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. காம்ப்ரஹென்சிவ் கவர் இதில் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரௌசரில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், மென்டல் இல்னஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் பண்ணுறோங்கிறாங்க, ஹெச்ஐவி எய்ட்ஸ் எஸ்டிடி கவர், இதெல்லாம் நல்ல விஷயம். இந்த ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட் கவர் பண்ணுறோங்கிறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இவங்க யுவா அப்படின்னு என்ன ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் ஆரோக்கியமாக யங்காக இருக்கும் போதே வாங்கிக்கோங்க, 20ஸ்லேயே வாங்கிக்கோங்க, இல்லை ஏர்லி 30s, இல்லை எப்போ நீங்கள் வாங்கணும் தோணுதோ அப்போ வாங்கிருங்கிறாங்க. இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு, ஒபிசிட்டின்னு ஒரு பிரச்சனையை வச்சுட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு ஒபிசி ட்ரீட்மெண்ட்டுக்கு கிளைம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. இது இந்த லிஸ்ட்டில் இதில் போட்டிருக்கிறாங்க கிளைம் கிடைக்கும்னா என்னென்னா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும் போது வாங்குறீங்க, அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை வருதுன்னா கிளைம் கிடைக்குங்கிறாங்க. ஸோ அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். கிளைம் ப்ரொடெக்ட்டுங்கிற ஃபீச்சர் வச்சுருக்காங்க. நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை வந்து உங்களுக்கு அதையும் சேர்த்து கவர் பண்ணுறாங்க. இந்த க்ளவுஸ், பிபிஇ கிட், அந்த மாதிரிலாம். டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன், எனி கைண்ட் ஆஃப் வீட்டில் வச்சு சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்பேஸ் இருக்காது ஒரு ஒரு சில டைமில், அந்த டைமில் வந்து ஹோம் ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அந்த மெடிக்கலி அதுக்கு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும். அதுக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் அட் ஹோம்க்கு டொமிசிலரி ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. கேஸ் டு கேஸ் அதையுமே அப்ரூவ் பண்ணுவாங்க கிளைம். ஓகேவா? இது ஏன் நான் கேஸ் டு கேஸ் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, லாட்ஸ் ஆஃப் ஒரு ஹோம் ஹெல்த் கேர் வந்து இதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, இது தேவையான்னு கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை கிளைம் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சஸ் ஆப்வியஸ்லி எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. ஒரு கிட்னியோ லிவரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்கள் ஆரோக்கியமாக வாங்குறீங்க, ஃபியூச்சரில் ஏதோ டிரான்ஸ்பிளான்டேஷன் வருது, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சுட்டு அந்த ஆர்கனை டொனேட் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு சர்ஜரி பண்ணணும் இல்லையா, அவங்க அதையுமே வந்து கவர் பண்ணிடுறோங்கிறாங்க ப்ராடக்டில். இதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ராவல் ஆன் ஆஃப். அதாவது நீங்கள் இந்தியன் ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, அதாவது இந்தியாவில் இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது உங்கள் பசங்களை பார்க்க வெக்கேஷன் போகிறீங்க, இல்லாட்டி டு சி யுவர் ஃபாதர் யூஆர் கோயிங் ஆர் சம் ட்ராவல் போகிறீங்க, அப்போ எப்படி இருந்தாலும் அந்த ஹெல்த் கவர் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகாது வெளிநாட்டில் பிரச்சனை வந்தால். அதனால அதை ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க. அந்த டைம் நான் கவர் கொடுக்கல இல்லை, அதுக்கு வந்து ஒரு கிரெடிட்டாக உங்களுக்கு கொடுக்குறேங்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே அதை நம்ம பார்த்துட்டோம். அன்லிமிட்டட் சம்மர்ஸும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்தாலும் எனக்கு அதில் வந்து ஐ டோன்ட் நோ, அதில் எனக்கு ஒரு அது மீனிங்ஃபுல்லாக எனக்கு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி காம்படிஷனில் எல்லா ப்ராடக்ட்லையும் இப்போ ஒரு பிராண்டில் வந்து இந்த ஒரு ஃபீச்சர் இருந்தால் இன்னொரு பிராண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ இவங்களும் இந்த அன்லிமிட்டட் சம்மர் ஷூட் கொடுக்குறாங்க. மற்றபடி நான் மெட்டர்னிட்டி கவர் பற்றி பேசல, ஏன்னா மெட்டர்னிட்டி கவரில் எப்போவுமே வந்து 2 ஃபுல் இயர் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். இதில் ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னாக்கா, நீங்கள் சிங்கிளாக இருக்கும் போதே மெட்டர்னிட்டி கவருக்கு ரைடர் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா 2-3 இயர்ஸ் சீக்கிரம் ஓடிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மெட்டர்னிட்டி கிளைம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ரூம் ரெண்ட்டில் ரூம் ரெண்ட் உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் 60 days ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் 180 day போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்குது. தட் இஸ் வாட் இட் இஸ். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு எந்த பிராண்டில் வாங்கலாங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வெரி ரேர்லி மட்டும்தான் நான் கன்சல்டிவி கேட்பேன், ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க நான் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன், எனக்கு ஒரு ஐடியா வேணும், இல்லாட்டி ரிவ்யூ பண்ணுங்கள், வெளியில் தான் வாங்க போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து பெய்ட் கன்சல்ட்டிங் பண்ணுவேன். நான் வந்து முன்னாடியே சொன்னது நான் தெளிவாக சொல்லலை, எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லிடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐ எம் நாட் பிளேமிங் எனி பிராண்ட். கிட்டத்தட்ட ஐ எம் ஆர்டினரி ஹியூமன் பீயிங், ஒரு ஃப்ரீலான்சர். நான் மற்ற வேலை பார்த்துப்பேன், யாராவது கன்சல்ட்டிங் பண்ணணும்னு சொன்னால் நான் பேச போகிறேன். என்னென்னா, எங்கேயாவது ஒரு பர்சனல் லோனோ ஏதோ ஒன்று வாங்கிக்கிறது, அதுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க, அந்த ஆர்த்த பில்ல ஹெல்த் இன்சூரன்ஸை போட்டு கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்துட்டு எனக்கு நூற்றுக்கணக்கான கால்ஸ் எனக்கு பண்ணுறாங்க, இதை வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது. கால் பண்ணேன்னா தெரியாதுன்னு தான் அந்த நூற்றுக்கணக்கான கால்ஸ்க்கும் நான் சொல்லியிருக்கிறேன். ஐ எம் நாட் அன் எம்ப்ளாயி, ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் த கம்பெனி. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கால் பண்ணி அப்புறம் மெசேஜ் பண்ணுவாங்க, அதுக்கு ரிப்ளே வராது, கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஹவு டு கேன்சல்னு கேட்பாங்க. அது நீங்கள் அவங்க கஸ்டமர் சப்போர்ட்டை கேட்டுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, ஆல்டர்னேட்டிவ் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சைடு இருக்குல்ல, அதில் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் போட்டேன், 2 லட்சம் போட்டேன், இதை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. எல்லாமே கஸ்டமர் சப்போர்ட் தான் கேட்கணும். அதே மாதிரி கிளைமில் இஷ்யூ வந்தாலும் நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. என்ன எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னா, ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். என்னோட 2 நிமிஷம் 1 நிமிஷம் அதை வீண் பண்ணாதீங்க. ஏன்னா சம்மன் ஹூ டோன்ட் ஹேவ் அ ஃபுல் டைம் ஜாப், அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ. மெசேஜ் பண்ணுங்க, தென் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். நல்லா இருங்க, குட் லக். அவ்வளோதான். தட் இஸ் இட் கைஸ், அவ்வளோதான்.